ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்தவங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தையை கவனமாக கேளுங்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது கவனமாக இருக்கணும். ஸ்தோத்திரம். நாம் தேவன் கொடுத்த இந்த 5ஆம் மாதத்துடைய வாக்கு தத்தத்தை மையமாக வைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் வரும் பலன். அப்போ இந்த மாதம் பலன் பெறுகிற மாதம், அல்லது பலன் தேவன் கொடுக்கிற மாதம். எது கொடுப்பாரு? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற வளர்ச்சியை வைத்து தான் உனக்கு ஒரு பலன் இல்லையா? சில பேர் எத்தனை வருஷம் கோயில் வந்தாலும் இந்த ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்காது. ஏதோ வருவதும் போவதுமாக இருக்குமே தவிர இல்லையா, ஒரு வளர்ச்சி இருக்காது. நான் காலையிலே சொன்னேன், 85 ரட்சிக்கப்பட்டேன், 86 ஞானஸ்நானம் எடுத்தேன், 87 அபிஷேகம் பெற்றேன், 88 வேலை செஞ்சு 89 ஊழித்து ஒப்பு கொடுத்து 90 பாஸ் ஆகிட்டேன். ஒவ்வொரு வருஷமும் வளர்ச்சி. அப்படி யாரா இருக்கீங்களா? பாஸ்டர், அது உங்களுக்கு கொடுத்த அழைப்பு இல்லை, வளர்த்து கொண்டேன். சில பேர் ரட்சிக்கப்படுறதுக்கே 10 வருஷம் ஆகும், பிறகு ஞானஸ்நானம் எடுத்துக்கு 5 வருஷம் ஆகும், அப்புறம் அபிஷேகம் பெறத்துக்கு 20 வருஷம் ஆகும், ஜோடியை முடிஞ்சிடும். அப்புறம் எதுக்கு பிரயோஜனம் இல்லையா? பாருங்க, சவுல் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ரொம்ப நல்ல ஒரு வளர்ச்சி பார்ப்போம். எல்லாம் எடுங்க, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். பரலோகம் பார் சொல்லுது, இப்போ அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் எனும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இரவு சொல்லுது, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயத்திலே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எப்போ ரட்சிக்கப்பட்டாரு? 9ஆம் அதிகாரம் தான் ரட்சிக்கப்படுறாரு. உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஞானஸ்நானம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. தாமதம் இல்லாமல் இயேசுவே கிறிஸ்து என்று ஆலயத்தில் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா இல்லையா? ஆமா, டெய்லி வந்து அந்த சீட்டில் உட்காந்து அந்த சீட்டில் ஏந்து போயிடும். என்ன வளர்ச்சி உனக்கு? எப்படி ஆண்டவனை பிளஸ் பண்ணுவாரு? புரியுதா? இந்த மாதம் தாழ்மைக்கும் இது தேவனுடைய சுபாவம். தாழ்மை யாருது? தேவனுடைய சுபாவம் இல்லையா? இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் கர்த்தருக்கு பயப்படுதல் என்னது? தேவனுடைய சுபாவம். அவர் தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம். அப்போ இதெல்லாம் தேவனுடைய சுபாவம். உங்களுக்குள்ள தேவ சுபாவம் இருக்கான், வளர்ந்துருக்கான் இல்லையா? நம்ம எல்லாம் மனுஷ சுபாவமா இருந்தோம். ஆனா இந்த வார்த்தையை கேட்க கேட்க நமக்குள்ள தேவ சுபாவங்கள் வரணும். ஆமா, சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமா, நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம், உங்களை பார்த்தா நீங்க கிறிஸ்தவங்களான்னு கேட்கணும். எப்படி கண்டுபிடிச்சீங்க? வெளியே டாலர் போட்டு பார்த்து கண்டுபிடிச்சாங்களா? பெருமை காட்டக்கூடாது, அதில் தூக்கிடுவார் ஆண்டவர். சொன்னாங்களே, குரு மாஸ்லாமணி எங்கள் ஒய்ஃப் வந்து சொன்னாங்களே, அத்தான் எனக்கு ஒரு தாலிச்சாடு வாங்கி கொடுங்கன்னு. ஆண்டு அவர் உயிரே எடுக்க முடி பண்ணிட்டாரு. இப்போ கேட்டால் தாலிச்சாடு வேணுமா, புருஷன் உயிர் வேணுமா? தாலிச்சாடு வேணும், என் புருஷன் உயிரை கூடு. அதனால ரொம்ப பெருமை பாராட்டக்கூடாது இல்லையா? எது எது எங்கெங்க இருக்கணும் அதே தான் அங்கே இருக்கணும். ஆமாம், இப்போ இருதயம் இருக்கா முக்கியமானதான், இருந்தா இருக்கட்டும், இல்லாட்டி போட்டணுன்றதான். இதான் முக்கியம், இதான் முக்கியம் இல்லையா? என்னைக்காவது வெளியே வந்து நான் இல்லைன்னா நீ இல்லை சொல்லியிருக்கா? நான் இல்லைன்னா நீ இல்லைன்னு சொல்லியிருக்கா? அது பாட்டு அந்த வேலை செய்யுது. அது சுபாவம், அது இல்லையா? ரொம்ப முக்கியமான பாட்டெலாம் உள்ள மறைஞ்சிருக்கு, சிலதான் வெளியே இருக்குது. ஆமா, ஆனா பாருங்க, எல்லாமே தேவ சித்தத்தில் அதாவது உள்ள அப்படியே அடங்கி இருக்கு. ஒரு நாளாவது இல்லையா, நான் இல்லைன்னா நீ இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது ஹார்ட் வெளியே வருமா? ஸ்தோத்திரம். என்ன சொல்றேன் தெரியுமா? இதெல்லாம் தேவனுடைய சுபாவம், தேவனுடைய அடையாளம். நீங்க யார் தெரியுமா? தேவனுடைய அடையாளம்.
உங்களை பார்த்தா சொல்லணும், நீங்கள் கிறிஸ்தவங்களா, நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்களா? ஆமாம். எப்படி கண்டுபிடிச்சிங்க? உங்களை பார்த்தாவே தெரியுதுங்க சிஸ்டர், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த முக சுபாவம் இல்லையா? ஆமாம், அந்த தெய்வ சுபாவம். அப்படி சொல்கிறாங்க. உங்களை பார்த்தா அந்த ஏசா பார்க்க மாதிரி சொல்கிறாங்களா? ஐயோ அந்த சிஸ்டர் பேய்ங்க, அது பேய், அதெல்லாம் ஏன் கோயில் போகுதுன்னு தெரியல, பேய். ஏமா நமக்கும் போராட்டம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, கஷ்டம் இருக்கு. ஆனாலும் நம் தெய்வ சுபாவத்தை வெளிப்படுத்தணும். ஆமா சொல்லுங்களேன். சரி, அப்போ இந்த தெய்வ சுபாவம் நமக்குள்ள வரும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில பலன் பெருகும். என்ன பலன் சொல்றாருன்னா, ஐஸ்வர்யம், ரிச், மகிமை, குளோரி, ஜீவன், லைஃப். இது மூணுமே அவசியம், தெரியுமா இல்லையா? இந்த மூணு அவசியம். இந்த மூணு எதில் வருது? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியில் இருக்கிறது. ஆமா சொல்லுங்களேன். இன்னைக்கு வேதத்தில் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்த ஒரு தேவ மனுஷன் உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறேன். அவரை பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கலாம், பரலோகத்திலும் பார்க்கலாம், நரகத்திலும் பார்க்கலாம். யார் அவர்? எல்லாத்துலேயும் மெஜாரிட்டி நீங்க தான். பரலோகத்திலும் மெஜாரிட்டி நீங்க தான் நான் நினைக்கிறேன். சொல்லுங்க. அவங்க சொல்லிட்டாங்க ஆபிரகாம்னு, நீங்க சொல்லுங்க. பரலோகத்திலும் பூலோகத்திலும் இல்லையா, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஹீரோ ஆபிரகாம். ஆபிரகாம் 12ஆம் அதிகாரத்தில் ரட்சிக்கப்பட்டு 13ஆம் அதிகாரத்திலே ரிச் ஆயிட்டான். ஹல்லேலூயா. ஆமா. நரகம் சொல்லுது, ஆபிரகாமே தகப்பனே. அப்போ நரகத்திலும் இயேசு நரகத்தில் பேர் பெற்றிருக்காரா? இல்லை. ஆபிரகாம் நரகத்தில் இல்லையா, அந்த இருந்து ஆபிரகாமே தகப்பனே, அந்த லாசரு கரத்திலிருந்து ஒரு சொட்டு தண்ணி எடுத்து என் நாக்கு குளிர பண்ண செய்யுங்கன்னு. அப்போ நரகத்திலும் பேர் பெற்றவர் ஆபிரகாம், பரலோகத்திலும் பேர் பெற்றவர் ஆபிரகாம். ஏன்? எல்லாவற்றையும் மேலாக தேவன் ஆபிரகாமுடைய பேரை தன்னோடு சேர்த்து கொண்டார். நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன். பாருங்க, தேவன் தன்னுடைய பெயரை அவங்களோட ஜாயின் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. என்ன பாக்கியம் பாருங்க. நம்ம கூட ஆண்டவர் பேர் சேர்ப்பாரா? ஐயோ பாருங்க, ஆண்டவர் இவன் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன். என்ன ஆவிக்குரிய ஒரு அடையாளம் பாருங்க. இன்னைக்கும் இஸ்ரேல போனீங்கன்னா அவங்க ஜெபம் பண்ணும்போது ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வரேன்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டா இயேசுவேன்னு வரணும். ஆனால் அவங்க இன்னைக்கும் ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே என்று சொல்லி தான் அவங்க ஆரம்பிப்பாங்க ஜெபத்தை. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ கவனிங்க. ஆனா ஆபிரகாம் உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு சாதாரண தகப்பனுக்கு பிறந்தவன் தான். அவங்க அப்பா பேர் என்ன தெரியுமா? தேராகு. ஒரு சாதாரண ஒரு தாய்க்கும் தகப்பனும் பிறந்தவர் தான் இந்த பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பரலோகத்திலும் நரகத்திலும் ஒரு பேர் பெற்ற மனுஷனாக இருக்கிறார் இல்லையா? பன்முகத்தன்மை உடையவராக இருக்கிறார். அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமேன்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு அவருடைய வளர்ச்சியெல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல வேண்டியது மாதிரி சொல்லிடுறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாம். 2, தேவனுக்கு பயப்படுகிற ஆபிரகாம். 3, தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஆபிரகாம். 4, பிரின்ஸ் ஆஃப் ஆபிரகாம். 5, லார்ட் ஆஃப் ஆபிரகாம், தலைவன், லார்டு
ஆண்டவனாகிய ஆபிரகாம். 7 தேவனுக்கு முன்பாக நின்ற ஆபிரகாம். 8 சிநேகிதனாகிய ஆபிரகாம். 9 தீர்க்கதரிசியாகிய ஆபிரகாம். 10 ஊழியக்காரனாகிய ஆபிரகாம். 11 தகப்பனாகிய ஆபிரகாம். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல 12 ஆபிரகாமின் தேவன். இவ்வளோ சுபாவங்கள் நிறைந்த ஒரு மல்டி பர்சன் ஆபிரகாம், அல்லது பன்முகத்தன்மை உள்ளவர் ஆபிரகாம். அவருடைய வளர்ச்சி பார்த்து தேவன் ஆச்சரியப்பட்டார். ஒரு சாதாரண உங்கள் மாதிரி என்ன மாதிரி ஒரு புறஜாதி குடும்பத்தில் பிறந்தவர் அவர். அவங்க அப்பா இந்த சிலை செய்து விற்கிறவர். அங்கிருந்து ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. நான் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவன் நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவன் நான் சபிப்பேன். இல்லையா? நான் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னேன். ஆமா சொல்லுங்களேன். கர்த்தர் இந்த ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கே ஒரு காரணம். தேவன் அவரை தெரிந்து கொண்டார். எப்படி தெரிந்து கொண்டார் தெரியுமா? சாதாரண இல்லை. நெகேமியா 9ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். ஆண்டவர் தெரிந்து கொண்ட, ஏன் அவன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? பைபிள் சொல்லுது, ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையிலே தேவன் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினாராம். ஏசாயா 51:2. ஏசாயா 51:2 சொல்லுது, ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கு. அப்படின்னா பிஃபோர் மேரேஜ். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். சரி. அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து. அப்ப ஒருவனா என்ன? பிஃபோர் மேரேஜ். ஹலோ, அல்லதான் சொல்றேன். வாலிப வயசுல தேவனுக்காக என்னெல்லாம் செய்யணும்னு முடியுமோ செஞ்சு முடிச்சுடு. ஆஃப்டர் மேரேஜ் ரிமோட் எடுத்து ஒரு சேனல் கூட அவனை மாற்ற முடியாது. ஆஃப்டர் மேரேஜ் ரிமோட்டை எடுத்து சேனலை மாற்றத்துக்கு கூட உனக்கு உரிமை இருக்காது. அதனால உனக்கு வாலிப வயசு வரைக்கும் தேவனுக்காக என்னெல்லாம் செய்யணும் ஆசைப்படுறிய செஞ்சு முடிச்சுடு. ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்தார், அவனை ஆசீர்வதித்தார், அவனை பெருக. என்ன பிளஸிங் பாருங்களேன். நம்மளை அழைச்சதாலும் சரி, இன்னும் ஆசீர்வாதத்தையும் பார்க்கல, பெருக்கத்தையும் பார்க்கல. இல்ல யாரா அப்படி பார்த்துக்கிறீங்களா? இல்லை. அப்போ எங்கேயோ தகராறு இடிக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா அவர் பொய் சொல்ல மாட்டார். நீ ஒருவனா இருக்க உன்னை அழைத்திருந்தார்னா உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பெருக பண்ணுவார். அப்போ இதெல்லாம் நடக்கலைன்னா எங்கேயோ சம்திங் ராங் நடக்குதுன்னு அர்த்தம். அதை நம்ம மாற்றிக்கொள்ளணும். அவர் ஆசீர்வதிச்சோம், ஆசீர்வதிக்காம போட்டோம் போ. நான் கோயிலும் போக மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன் போ. யார்கிட்ட போய் முட்டி நிற்கிற நீ? அவரை ஏன் என்று கேட்போம் யாரும் போட்டு பைபிள். நீ என்ன செய்கிறீர் என்று கூட நம்ம கேட்க முடியாதான். அவர் தான், அவர் பறித்து கொண்டு போகிறார். அவரை தடுப்பவன் யார்? ஏன் என்று கேட்பவன் யார்? ஆண்டவர் நீ ஒன்றும் கேட்கக்கூடாது இல்லையா? அவர் கரெக்டாகவே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. தேவன் கரெக்டாக தான் இருப்பார். அவர் நீதி உள்ளவர், அவர் நியாயாதிபதி, அவர் நீதி செய்கிறவர். அவருடைய பக்கத்தில் தவறுகள் வருவது கிடையாது. நீ தான் உங்களை செக் பண்ணி கொண்டே இருக்கணும். எங்க நம்முடைய ஆசீர்வாதம் தடுக்குது? ஆபிரகாம் ஒருவனா இருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வாதத்தை அவனை பெருக பண்ணாரு. ஆண்டவரே என்னை நீ அழைச்சிங்க, இன்னும் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, இன்னும் ஒரு பெருக்கம் இல்லாமல் உட்கார்ந்து இருக்கிறேன்னு என்ன தப்பு நடக்கு? ஆண்டவர் சொல்லிக்கொண்டே கேளு. ஆண்டவர்கிட்ட கவனிங்க. ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் இல்லையா? ஆனா எப்படி தெரிந்து கொண்டான்னு போட்டுக்கணும். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7-8 சொல்லுகிறது, ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பேரிட்ட தேவாதி தேவன் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக
உண்மையுள்ளதாக்கிக் கொண்டு. எப்படி பார்த்தாரா? அவன் இருதயத்தை. உண்மையுள்ளதாக்கணும். எதை பார்த்தாரா ஆண்டவரே? இருதயத்தை. உங்களை அழைக்கும் போதே உன்னுடைய இருதயத்தை பார்த்தா அழைப்பார். ஆமென். புரியுதுங்களா? அவன் அழைச்சார். எப்படி அழைச்சாரு? அவன் இருதயத்தை உண்மை உள்ளவன் என்று கண்டு அழைச்சாராம். ஆமென். நான் சொல்லுவேன் அடிக்கடி, சில பேர் பிறப்பிலேயே நல்ல குணத்தோடு பிறக்கும், சிலது ஏடா குணமா பிறக்கும். எப்படியோ தப்பு தவறி கோயிலுக்கு வந்த பிறகு மாறிடும், சில கோயிலுக்கு வந்து கூட மாறாது. இவன் பாருங்க, பிறப்பிலேயே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல குணம் என்ன? அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக, தெய்வத்துக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசுடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு அவர் உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர், நீர் நீதி உள்ளவர். கைத்தட்டுங்க பார்க்கலாம். அவர் நீதி உள்ளவர். எதை பார்த்து ஆண்டவனை தெரிந்து கொண்டாரு? அவன் இருதயத்தை உண்மை உள்ளவன் என்று அறிந்து தெரிந்து கொண்டாராம். ஆமென். ஆமா சொல்லுங்களேன். ஆமென். இந்த உண்மை ரொம்ப அவசியங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கணுமா? தெய்வத்துக்கு முன்பாக உன் இருதயம் உண்மை உள்ளதாகவே இருக்கணும். ஆமென். ஏன்னா ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர்ல, இருதயத்தை பார்க்கிறவர். ஆமா, நீ எவ்வளவு மேக்கப் பண்ணி வந்தாலும் உன் மூஞ்ச பார்க்க மாட்டார் ஆண்டவர், உன் இருதயத்தையே பார்ப்பார் ஆண்டவர். ஆமென். சில பேர் சர்ச்சுக்கு வரும்போது இல்லையா 2.5 கிலோ 3 கிலோ போட்டுன்னு வரும். ஆண்டவர் பார்த்து மயங்கிடும். உன்னை படைச்சவரே அவர் தானம்மா இல்லையா? உன் முகத்தை பார்த்து மயங்கிட்டு வரான்னு அவரு உன் உள்ளத்தை பார்ப்பார். ஆமென். உள்ளத்தை பார்ப்பார். பைபிளை சொல்லுற உன்னுடைய புறம்பான அலங்கரிப்பு அவர் விரும்பல. ஆமென். உன்னுடைய உள்ளான அலங்கரிப்பாகிய சாந்தமும் அமைதி உள்ள குணமே அவருக்கு அலங்காரமா இருக்கும். அவருடைய அலங்காரம், அவருடைய பியூட்டி என்ன? அவருடைய பியூட்டி என்ன? சாந்தமும் அமைதி உள்ள குணம், நல்ல குணம் தான் அவருக்கு அலங்காரம். நீ என்ன அலங்காரம் பண்ணிட்டு வந்தாலும் உன்னை மூஞ்ச பார்க்கவே மாட்டார். ஏன்னா நான் உன்னை காண்கிற தெய்வம் தான் இருதயத்தை பார்ப்பார், உண்மை உள்ளதான் பார்ப்பாரு. ஆமா, நீ நிறைய பேர் ஆண்டவர் ஏன் தம்மா ஆசீர்வதிக்கல, பெருக பண்ணலாம். கவனிங்க, அழைக்கும் போது கொஞ்சம் நஞ்சம் உண்மை இருந்துச்சு, இப்போ சுத்தமா போயிட்டு. ஹல்லேலூயா. அது ஒரு நல்ல ஒரு குணாதிசயம். தேவனுடைய பிள்ளைகள் எப்போதுமே தெய்வத்துக்கு முன்பாக இல்லையா நம்மளை நீதிமானாய் பார்க்கணும், நம்மளை விலக பண்ணணும். பைபிள் சொல்றது சங்கீதம் 12:1 பூமியில உண்மையான மனுஷன் ஒருத்தனுமே இல்லையா. 12:1 சங்கீதம். ரட்சியும் கர்த்தாவே, ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்களா இல்லையா? குறைந்திருக்கிறார்கள். உண்மை உள்ள மக்கள் இருக்கிறாங்க, ஆனா குறைஞ்சு போயிருக்கிறாங்க. கவனிங்க, உண்மை இருக்கணும். அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படக்கூடாது, அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படக்கூடாது. உண்மையா இரு. உண்மையா இருந்தா கர்த்தர் பிளஸ் பண்ணுவார் இல்லையா? ஆமா, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். உண்மையா இரு, எல்லாத்திலும் உண்மையா இரு. போதும் என்கிற மனதை உடையவனா இரு. ஸ்தோத்திரம். பைபிள் தான் சொல்லுது. இப்போ பைபிள் இயேசு பெரியவரா மோசே பெரியவரா? என்ன பாஸ்டர் கேள்வியா கேட்டுக்கிறீங்க பாஸ்டர்? பைபிள்ல இயேசு பெரியவரா மோசே பெரியவரா? இயேசு. இயேசு என்றாலும் கை வைத்து பைபிள் அவ்வளவுதான் பெரியவரு. இயேசு பெரியவரா மோசே பெரியவரா? 2 பேர். சில பேர் நியூட்ரல் இருக்கீங்க. இப்படி சொன்னா நீ அப்படி சொன்னுவ, அப்படி சொன்னா நீ இப்படி சொல்லுங்க பாஸ்டர். இயேசு பெரியவரா மோசே பெரியவரா?
ஆனா பைபிள் மோசை தான் முன்னாடி காட்டுது. வாசிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம். எல்லாம் பைபிள் பாருங்க. 3ஆம் அதிகாரம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய இன்னும் மேல இன்னும் கீழே போ. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். இவர்னா யாரு? இயேசு. இவரும் எங்க யார முன்னாடி வச்சு யார உதாரணம் காட்டணும்? ஏசப்பா முன்னாடி வச்சுதான் உதாரணம் காட்டணும். ஆனா ஆவியான பாருங்க மோசே முன்னாடி வைக்கிறார். கை தட்டுங்க ஒரு மோசேக்காக. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தது போல இயேசுவும் தம்மை ஏற்படுத்தினோருக்கு உண்மை உள்ளவராய் இருந்தார். கை தட்டுங்க பார்க்கலாம். இயேசுவுக்கு மோசே உதாரணம் காட்டுற ஆண்டவர். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையா இருந்தானா. இவரும் இயேசுவும் தன்னை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருந்தார். நீ எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? உண்மையா இருந்தா உன்னை ஆண்டு பிளஸ் பண்ணாம விட மாட்டார். ஆமென் சொல்லுங்க. உங்களை ஏற்படுத்தினவருக்கு உண்மையா இருக்கீங்களா? உங்களை ஏற்படுத்தினவர் யார்? ஒன்று தேவன். இரண்டாவது உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துகிற உங்களுடைய ஊழியக்காரர்கள். மூன்றாவது உனக்கு அடையாளம் கொடுத்த உன் பெற்றோர்கள். இல்லையா? இவங்களுக்கெல்லாம் நீங்க உண்மையா இருக்கீங்களா? ஹலோ, தலை நிமிர்ந்து பாரு. ஏன் குனிகிற? நீ இவங்களுக்கெல்லாம் உண்மையா இருக்க? தெய்வத்துக்கு உண்மையா இருக்கீங்களா? ஆமா பாஸ்டர் உண்மையா இல்லை. உன்னை ஆசை வச்சிருப்பார் ஆண்டவர். எங்கேயோ அவர்கிட்ட நீ தகராறு பண்ணி உட்காந்துக்கிற. அவர்கிட்ட நீ உண்மையா இல்லை. கவனிங்க. நம்ம தேவனுக்கு உண்மையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பண விஷயத்துல, வார்த்தையில, உபத்திரவத்துல, ஊழியத்துல, பணத்துல, தாளந்துகள்ல, நம்ம கொடுத்த பொருத்தனைகளில, ஆவியில, இல்லையா, எல்லாத்திலுமே உண்மையா இருக்கணும். நம்ம ஆவியில உண்மையா இருக்கீங்களா? இங்கதான் உட்கார்ந்துருப்பீங்க. ஆனா இந்த புத்தி எங்கேயோ போய் கொண்டிருக்கும் பாருங்க. யாரையோ தேடி கொண்டிருக்கும். ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? இங்க உட்கார்ந்துக்குனே இந்த ஆவி பறந்திருக்கும். எல்லாத்திலும் உண்மையா இருக்கணும். நம்ம சர்ச்சில் ஒரு குடும்பம். அந்த அம்மா சொல்லும், பாஸ்டர், அந்த ஐயா என்னப்பா கோயில் வரல? பாஸ்டர் பொண்டாட்டி ஒரே சண்டை போடுறா பாஸ்டர். பொண்டாட்டியா இருந்தா சண்டை போடுவாதான். அதுதானே அவர் வச்சுக்கிறது. உண்மையா இருக்கிறியா? கட்டின மனைவிக்கு உண்மையா இருக்கிறியா? கட்டின புருஷனுக்கு உண்மையா இருக்கிறியா? பெத்த தகப்பனுக்கு உண்மையா இருக்கிறியா? இல்லையா? சர்ச்சில் உண்மையா இருக்கிறியா? இல்லையா? ஸ்தோத்திரம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையா இருந்தானா. சில பேர் தேவனுடைய வீட்டில் உண்மையா இல்லை. எங்க உனக்கு ஆசை வரும்? தேவனுடைய வீட்டிலே நீ உண்மையா இல்லை. இல்லையா? ஆமா சொல்லுங்களேன். தேவனுடைய வீட்டில் உண்மை இல்லை. வீட்டிலே உண்மை கிடையாது. கொளறானவே எதோ தப்புன்னு வர அர்த்தம். நான் குடிச்சிருக்கிறேன் ஆர் சொன்னா அவன் பேச்சிலே கண்டுபிடிச்சுவாங்க. பொண்டாட்டிங்க உஷார் பார்த்தீங்க. உஷார் பாட்டி ஒருத்தர் குடிக்கிறதுக்கு குஷ் வந்துக்கிறான். பொண்டாட்டிக்கு மேக்சிமம் மறைக்கிறதுக்கு பல காரியம் செஞ்சுட்டு வரான். படுபாவி ஹெல்மெட் அவுத்து வைக்கல. குஷ்ட இல்லையே. ஏய் ஹெல்மெட் கைட்டி வையா. ஆமென். அதனால என்னன்னா, வீட்டில் எங்கும் உண்மையாரு, குடும்பத்தில் உண்மையாரு, உன்னை ஏற்படுத்தின தெய்வத்துக்கு உண்மையாரு. இல்லையா? ஸ்தோத்திரம். உன் கணவனுக்கு உண்மையாரு, மனைவிக்கு உண்மையாரு, பெற்றோருக்கு உண்மையாரு, சபைக்கு உண்மையாரு, கொடுக்கப்பட்ட பணத்தில் உண்மையாரு, தேவனுக்கு கொடுக்கிறதுல உண்மையாரு. அப்ப பாருங்க, பரலோகத்தின் தெய்வம் உன்னுடைய ஆவிக்குரிய அந்த வளர்ச்சியை பார்த்து உன்னை பிளஸ் பண்ண ஆரம்பிப்பார். புரியுதா? 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 அவெல்லாம் நல்லா இருக்கிறானே,
அவன் உண்மையாக இருக்கிறான். கொஞ்ச நாள்லயே அவன் என்ன பண்ணுறான்? சத்தியத்தை அறிஞ்சிட்டான், சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கிறான். ஆண்டவருக்கு என்ன தெரியுமா ஆசை? என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்ற 3 யோவான், சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தை விட வேற சந்தோஷம் இல்லைங்க. ஆண்டவருக்கு இல்லையா, நீ கோடி கோடியாக கொடுக்கலாம் தேவன் சந்தோஷம் இல்லை, நீ சத்தியத்தில் நடக்கிறியா? எடுங்க வசந்த வாசிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தை விட வேற சந்தோஷம் எனக்கு இல்லை. ஆமா சொல்லுங்களேன். ஆமென். அப்போ ஆண்டவருக்கு என்ன ஆசை? நீங்க சத்தியத்தில் நடக்கிறீங்களா? சத்தியத்தில், அதான் தெய்வத்துக்கு சந்தோஷம், அதான் அவருடைய அடையாளம் இல்லையா? ஸ்தோத்திரம். ஒரு 30% நீ பாஸ் ஆயிட்டாவே பரலோகம் ஓப்பன் ஆயிடும் உனக்கு. ஒரு 30 கவனிங்க. தேவனுடைய இப்போ நம்முடைய ரிசல்ட் எவ்வளோ? 35 மேலே. ஆனால் தேவனுடைய பார்டர் எவ்வளோ தெரியுமா? 30. நல்ல தெய்வம், கைத்தட்டு. ஏன்னா நீ தாண்ட மாட்டே, அவன் நல்லா தெரியும். 30 கூட தாண்ட மாட்டே தெரியும். ஸ்பிரிச்சுவல் இது என்ன, அது என்ன, அது லெவலா? லெவல் பார்டர் கட் ஆஃபா? தேவனுடைய கட் ஆஃப் எவ்வளோ தெரியுமா? ஒன்லி 30. 30, 60, 100. காலைல ஒரு தமாஸ் போட்டிருந்தான். மொத்த மார்க்கு 156 மார்க்கு தான். அப்பா கேட்குற, டேய் என்னடா 152 படிக்காது, என்னடா 156? அப்பா சாதா படிக்க 100 மார்க் வாங்குவான். அவங்க அப்பா கேட்குறாரு, டேய் 100 மார்க் தான் போடுவாங்க, உனக்கு 150? அப்பா சாதா படிக்க 100 மார்க் போடுவாங்க, ரொம்ப நல்லா படிக்க 150. நல்லா படிக்கும் 156 மார்க் போடுவாங்க. அப்போ டேய் நம்ம பிள்ளை நல்லா படிக்கிற மாதிரி மொத்தமே 156 தான். ஸோ இப்படிப்பட்ட பெற்றோரும் இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட ஏமாத்துற பிள்ளைகளும் இருக்குது. தோத்தரும். நீங்கள் தான் பாம்பை போல வினாவுள்ள மக்களாக இருக்கணும், புறா போல. அந்த நேற்று வேறு பைபிளை பார்த்தேன். இந்த பாம்பை போல வினாவுள்னா பாம்பை போல முன்மதி உள்ள, முன்மதி. பாம்பு தெரியுமா? பாம்பு வலைக்குள்ள போயிட்டு சுத்திட்டு தலை கொண்டா முன்னாடி வச்சுக்கோங்க. முன்மதி அப்படின்னு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். இப்படிதான் உள்ள போது பாம்பு போயிட்டு ரிட்டர்ன் ஆகி தலையை வெளியே வச்சுக்குமா. முன்மதி. ஆண்டு சொல்றாரு, நீங்க பாம்பை போல வினா உள்ள மக்களா இருக்கணும், புறாவை போல கபடற்ற மக்களா இருக்கணும். அப்படின்னா முன்மதி ரொம்ப அவசியம். அது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். புரியுதா? சிலருக்கு முன்மதி இல்லை, பின்மதியும் கிடையாது. பெண் புத்தி, பின் புத்தி. பெண் புத்தி, பின் புத்தி. முன்புத்தியா இருக்கணும், பாம்பை போல முன்மதியா இருக்கணும். புரியுதா? உண்மையா அந்த வார்த்தை ரொம்ப டச் பண்ணுச்சு. முன்மதி, பிரசன்ஸ் ஆஃப். பாம்புக்கே அந்த புத்தி இருக்க, 6 அறிவு உனக்கு இருக்க கூடாதா? இன்னும் சைலண்ட் ஆகிட்டீங்க. இல்லை பாஸ்டர், கேளு. ஒருவன் ஞானத்திலே குறை உள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதமாய் தேவன்கிட்ட கேட்கிறவன் அவர் அவனுக்கு சம்பூர்ணமா கொடுப்பாரா? என்னைக்காவது ஏசப்பாட என் ஞானம் கொடுன்னு கேட்டியா? எல்லாத்திலுமே திட்டு வாங்குறது. டீச்சராண்ட திட்டு, பேங்க் ஆஃபீஸில் திட்டு இல்லையா, சூப்பர்வைசராண்ட திட்டு இல்லையா, எல்லாம் திட்டுவான். ஆனால் பொருஷன் திட்ட மட்டும் ஒத்துக்காது. அது தேவனுடைய பிள்ளைகள் திட்டே வாங்கக்கூடாது. எஸ், குட் குட் குட். நம்முடைய ஆஃபீஸில் இந்த எஸ்தர் குட் அப்படி சொல்லணும். அதோட ஐயோ மக்கு சாம்பிராணி என் தலையேற்று கொண்டாந்து என்கிட்ட போட்டு வச்சிருக்கிறோம் அப்படி சொன்னா தேவ நாமம் தூஷிக்கப்பட்டுடும். ஆமா. எங்க வீட்டில் நான் ஒரு ஆள் தான் படிச்ச ஆளு. முன்மதி, ஓல்ட் எஸ்எஸ்எல்சி.
ஆனால் தெய்வம் என்னையும் ஒரு மனுஷனா ஆக்கினார்னா கிருபை தானே. நான் எல்லாத்தையும் அப்படி ஃப்ரீயாக கேட்பேன். எனக்கு புத்தி கொடு, ஞானத்தை கொடு, அறிவு கொடு, இல்லையா? ஆமாம், அன்றைக்கி பார்த்தா ஒரு போலீஸ்கார் டிக் டாப்பாக வந்து மணி விட்டு போனார். ஏசப்பா போலீஸ்கார் நம்ம கோயிலுக்கு வராங்களா? தோத்துறோம். ஆஃபீஸர்ஸ் வராங்களா? தோத்துறோம். காலையில் ஒரு டாக்டர்மா, பாஸ்டர் என் வீட்டுக்கு வரவே மாட்டேங்குது பாஸ்டர், என் வீட்டுக்கு வாங்க பாஸ்டர். ஒரு டாக்டர்மாவுக்கு நான் பிரசங்கம் பண்ணணும். ஓல்டு SSLC. தேவ ஞானம். புரியுதா இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஆஃபீஸர் கணவன் மனைவி பிள்ளைகளோடு கூட வந்து உட்கார்ந்துட்டு அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனேன். என்ன ஆவில் நிறைஞ்சு ஜெபம் பண்றாங்க. ஏசப்பா, சுத்தமான கை. பேர் கற்பகம். அன்னைக்கு கலெக்டரை கூப்பிட்டு, ஏன்னா செங்கல்பட்டு 22வது இடத்துலேருந்து 18 கொண்டு வந்துட்டாங்க. அவங்க கைத்தட்டுங்களா? அப்படி நல்லா கோயிலுக்கு வரணும். போன வருஷம் செங்கல்பட்டு +2 வந்து 22 இருந்துச்சான். இந்த வருஷம் அந்த அம்மா எடுத்த முயற்சியில் 18க்கு வந்துடுச்சு. கலெக்டரை கூப்பிட்டு அவங்களுக்கு பரிசு கொடுத்துருக்காரு. பேப்பரில் வந்துச்சு. ஆமென். ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தீன்னா கர்த்தர் உன்னை அநேகத்தின் பேரில் அதிகாரியை மாற்றிடுவார். அழிந்து போகிற பொருட்கள் மேலே நீ உண்மையாக இருந்தீன்னா ஆண்டவர் அழியாத பொருட்களை உன் கையில் கொடுப்பார். ரொம்ப நல்ல வாசனை. லூக்கா எழுதின புத்தகம் 16ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். லூக்கா 16. கொஞ்சத்திலே நீங்கள் உண்மையாக இருந்தால் 16:10. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் சரி அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். சரி. கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். சரி. அப்புறம் அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இல்லனா யார் உங்களை நம்பி மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள். உலக பொருள் இல்லையா? சில ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க, தப்பா நினைக்காத, கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆபீஸ்ல இருக்கிற அந்த ஏர்போர்ட் சீட்டு, பென்சிலு, பேனா, அட்டை இல்லையா, தோத்திரம். நோ, வேலையே போனோட பரவாயில்ல, நான் திருட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், உண்மையாக இருப்பேன் இல்லையா? அநீதியான பொருளை நான் எடுக்க மாட்டேன் இல்லையா? எத்தனை பேர் வீட்டில் இவங்க வீட்டு டம்ளர் இருக்குது, அவங்க வீட்டு டம்ளர் இருக்குது, அவங்க வீட்டு டம்ளர் இருக்குது, அவங்க வீட்டு எல்லாம் சிஸ்டர் ஒரு கிளாஸ் டம்ளர் மிளகாத்தூள் கொடுன்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு அப்படியே டம்ளர் வீட்டில் வச்சுக்கோ. அதெல்லாம் தேவன் நோக்கி கூப்பிடுமா? ஆண்டவரே என் டம்ளரை வீட்டு திடி வச்சுக்கிறான், கூப்பிடுமா? பைபிள் சொல்லுது, இதை சவுல் எல்லாம் ஆடு மாடி பிடிச்சி அந்த வீட்டில் கட்டி வச்சுட்டான். இது சாமுவேல் தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ அதெல்லாம் கூவுதான். சொல்கிறார், எப்பா நீ திருடி வச்ச பொருளாம் என்னை நோக்கி கூப்பிடுறான்றார் ஆண்டவர். அடுத்த வீட்டு பொருள் வீட்டில் இருக்கக்கூடாது. இருக்கா? நிறைய இருக்கு பாஸ்டர். இந்த இங்கிலீஷ் பைபிள் டிக்ஷனரி அதன் பேர் என்னம்மா? இங்கிலீஷ் டிக்ஷனரி அதனால பேர் என்ன? அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, எந்த ஹோட்டலில் போனாலும் அந்த கரண்டி தூக்கி பாக்கெட்டில் பண்ணி வந்துடுவார். ஒரு கெட்ட பழக்கம். சில ஆளுக்கு அப்படிதான். சிஸ்டர் முருங்கை ரொம்ப நல்லா இருக்க, உன் கண்ணு பட்டுச்சா, இனி ஒரு முருங்கை வராது, 2 முருங்கை கொடுன்னு கேட்டு வாங்கி போ. கண்ணு வைக்காத, அந்த புள்ள நல்லா சாப்பிடுது, கண்ணு வைக்காத, போச்சு சாப்பிட. ஏன்னா நமக்கு நல்ல கண்ணு இல்லை. பரிசுத்தமாக்கு, நம்ம கண்ணை பரிசுத்தமாக்கணும். ஆமா, அவர் பரிசுத்த தெய்வத்தை பார்க்கணும், கண்ணு பரிசுத்தமா இருக்கணும். ஆமா, எல்லாத்துலயும் உண்மையா இருக்கணும். அநீதியான பொருளை நீ உண்மையா இல்லைன்னா எப்படி உன்னை நம்பி அவர் மெய்யான பொருளை கொடுப்பாரு? வரத்தை எப்படி கொடுப்பாரு? வல்லமை எப்படி கொடுப்பாரு? அபிஷேகத்தை எப்படி கொடுப்பாரு? அதெல்லாம் மெய்யான பொருள். அநீதியான பொருள் என்ன? நம்ம உலகத்தில் இருக்கிற அநீதியான பொருள் இல்லையா? பக்கத்து விட்டு தேங்காய் உன் வீட்டில் விழுந்துட்டா என்ன பண்ணான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேங்காய் இல்லான்னு தான் கஷ்டப்பட்டேன் இல்லையா? ஆமாம், அது ஒரு ஜீரணசக்தி ஆகாம 10 நாள் பேதி ஆகும். பக்கத்து விட்டு தேங்காய், பக்கத்து விட்டு ஓலை உன் வீட்டில் விழுந்தா எடுத்து கொடுத்துடு, தோத்துறோம். பக்கத்து விட்டு கோழி வந்து வீட்டில் முட்டைட்டா கொடுத்துடு. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி பசங்க தெரியும்? ஆவியா தான் சொல்கிறாரு. எத்தனை முறை திருட்டு முட்டை கோழி ஆம்லெட் போட்டு துணுக்கு. பக்கத்து விட்டு கோழி வீட்டை முட்டையிடுச்சுல, என்ன பண்ணிக்கணும்?
கொண்டு போய் அவங்க கூட குத்துறனே இல்லையா? ஆனால் ஆம்பளை போட்டு துண்டல, குடும்பம் துண்ணலை. இதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ நினச்சிருக்கியா? தெரியும். கர்த்தரே உனக்கு கூலி கொடுக்கணும் விட்டுருக்குறாங்க. உன்னை மண்ணின்னு கேட்க மாட்டோம். கர்த்தாவே கூலி கொடுங்க ஆண்டவரே, கூலி கொடுங்க ஆண்டவர், கூலி கொடுங்க ஆண்டவரே. திருட்டு முட்டையை சாப்பிடுது, திருட்டு கோழி சாப்பிடுது இல்லையா, திருட்டு கறி துண்ணுது. இதெல்லாம் கிறிஸ்தவனான்னு கேட்பார் ஆண்டவர். அவர் உனக்கு எதுவாக சொல்லி கொடுத்தாரு? பைபிள் போட்டிருக்கு 1:1-9 உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன் ஆண்டவர் யார் தெரியுமா? உண்மையான தெய்வம். ஆமா, நீதியை அநீதின்னு சொல்லக்கூடாது, அநீதியை நீதின்னு சொல்லக்கூடாது, நியாயமா இருக்கணும். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். பிரைஸ் காட். அப்போ உண்மையா ஆபிரகாம் உண்மையா இருந்தபடினால்தான் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டு அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார். இது அவனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி. ஆமா, சொல்லுங்களேன். இரண்டாவது நம்ம அவர்கிட்ட பார்க்கிற இன்னொரு காரியம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது எல்லாம் பைபிள் எடுத்து பாருங்க. அந்த புருஷன்னா தேவன், தூதர்கள் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு, தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷன். எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் தெய்வத்துக்கு முன்பாக நிற்கிறீங்க? நீ தேவன் முன்பாக நிற்கலன்னா நீ கணக்கான முன்பு போய் நிற்கணும், நீ டாக்டர் போய் நிற்கணும். பைபிள் சொல்லுது, இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறதாவது என் வாக்கின் படி அன்றைய மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது. எத்தனை பேர் காலை 5 மணி எழுந்துப்பீங்க? சான்ஸே இல்லை பாஸ்டர். எனக்கெல்லாம் ஏர்லி மார்னிங் 8 o'clock தான் பாஸ்டர். உனக்கெல்லாம் ஏர்லி மார்னிங் 5 o'clock இருக்கலாம். ஆனால் எங்கெல்லாம் ஏன்னா திமிரு தாசி ஆகி போச்சு. நோ, 5 மணிக்கு மேலே தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசி படுக்கையில் இருக்கவே கூடாது. 5 மணிக்கு மேலே தெய்வத்துக்கு முன்பாக தான் நிற்கணும். ஆமாம், 3 மணிக்கு எழுந்துக்கிறவன் முனிவன், 4 மணிக்கு எழுந்துக்கிறவன் ஞானி, 5 மணிக்கு எழுந்துக்கிறவன் அறிஞன், 6 மணிக்கு எழுந்துக்கிறவன் மனுஷன், 7 மணிக்கு எழுந்துக்கிறவன் எருமை, 8 மணிக்கு எழுந்துக்கிறவன் நோயாளி, 9 மணிக்கு எழுந்துக்கிறவன் வேஸ்ட். நான் சொல்ல, அது ஒரு ஞானி சொல்றார். 3 மணிக்கு எழுந்துக்கிறவன் முனிவன். யார் கேட்டாலும் சொல்லு. 3 மணிக்கு எழுந்துக்கிறவன் முனிவன், 4 மணிக்கு எழுந்துக்கிறவன் ஞானி, 5 மணிக்கு எழுந்துக்கிறவன் அறிஞன், 6 மணிக்கு எழுந்துக்கிறவன் மனுஷன், 7 மணிக்கு எழுந்துக்கிறது எருமை, 8 மணிக்கு எழுந்துக்கிறது நோயாளி, 9 மணிக்கு எழுந்துக்கிறது வேஸ்ட். நீங்க எத்தனை மணிக்கு எழுந்துப்பீங்க? இதுல ஏதாவது ஒரு மணி இருக்கணுமே. 6 மணினா நீ மனுஷன், 7 மணினா நீ நோயாளி, 8 மணினா வேஸ்ட். வேஸ்ட், நீ வாழதே வேஸ்ட். எலியா சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன் நான். ஆபிரகாம் இல்லையா, தெய்வத்துக்கு முன்பாக நின்று பரிந்து மன்றாடி செபிக்கிறான். ஆண்டவரே, சோதமிலே 50 நீதிமான் தான் அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன். 40 நீதிமான் தான் அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன். 30 இருந்தால் அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன். 20 இருந்தால் அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன். 10 இருந்தால் அழிப்பீங்களா? பாருங்க, தேவனுக்கு முன்பாக நின்று பரிந்து மன்றாடி செபிக்கிற ஒரு ஜெப வீரன். எத்தனை பேர் ஜாமகார ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் பரிந்து மன்றாடி ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் தேசத்துக்கு ஜெபம் பண்றீங்க? உங்களெல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பாருங்க. இல்லையா? ஆமா, பைபிள் போட்டிருக்கு, சோம்பேருடைய வயலை நான் கடந்து போனேன். எடுமா 25ஆம் அதிகாரம் நீதிமொழிகள்ல, அது முள்ளு காடா இருந்துச்சு, அதை கண்டு நான் சிந்தனை பண்ணினேன். சோம்பேறியின் வயலையும் எல்லாம் எடுத்துட்டீங்களா? பாருங்க. மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், இதோ அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சொரி மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது, அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன். என்னைக்காவது நம்ம குடும்பத்தில் ஏன் இப்படி கஷ்டம் வருது, ஏன் இப்படி வியாதி வருது, ஏன் இப்படி போராட்டம் வருது, என்னைக்காவது சிந்திச்சிருக்கிறியா? இன்னைக்கு சிந்தி.
இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும் வரும். வசனம் தான் கட்டாயம் நிறைவேறிடும். ஆமென். நான் நைட்லாம் வேலை செய்கிறேன். ரைட்டு, எப்போ வேலை செய்யாலும் 3-5 மணிக்கு எழுந்துக்கோ. ஆமென். இல்லைன்னா உனக்கு தரித்திரம் தாண்டவம் ஆடும். ஏதோ கிருவில வண்டி ஓடுது, இனியிலேருந்து உனக்கு வண்டி ஓடாது. ஆண்டு சொல்லிட்டார்ல, பிரசவம் பண்ணிட்டார்ல, இனிமேலேருந்து நீ 5 மணி மேலே தூங்கினா உனக்கு எல்லாத்துலேயுமே உனக்கு அடி வாங்கும். ஏசப்பா, உன் வாயால் சொல்லாத பாஸ்டர், ஏற்கனவே நாங்கள் அப்படி தான் போயிருக்கிறோம், இன்னைக்கு மனம் திரும்பு. ஆமென். எப்படி உனக்கு 5 மணி நேரம் தூக்கம் வரும்? டாக்டருங்களே இப்போ சொல்கிறாங்க, காலமே எழுந்து ஃபுல்லாக தண்ணியை குடிச்சிட்டு ஒரு 5 மணி நேரம் எழுந்து நடக்க ஆரம்பிச்சுன்னு சொல்கிறாரு, வியாதி வராதுன்றாரு. ஆமாம் சொல்லுங்க. ஆமென். எல்லா விசுவாசி வீட்லேயும் 5 மணிக்கு முன்னாடி ஜெப சத்தம் கேட்கணும். கேட்குமா? ஆமென். கேட்குமா? ஆமென். கேட்குமா? அப்போ உன் குடும்பம் வாழ்க்கை நல்லாவே இருக்கும். ஆமென். ஏன்னா ஆபிரகாம் சும்மாலாம் ஆண்டு அவனை ஆஸ்வதிக்கிறீங்க. ஆபிரகாம் சொல்றான் ஒரு வார்த்தை, யாருமே சொல்லாத ஒரு வார்த்தை 13ஆம் அதிகாரத்தில், ஏ ராஜாவே, நீ கொடுத்ததான் நான் ஆஸ்வதிப்பட்டேன்னு சொல்லி ஒருத்தரும் சொல்லக்கூடாது, என் தெய்வம் தான் என்னை ஆஸ்வதிக்கணும். என்ன வார்த்தை தெரியுமா அது? அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவாக்கினேன், ஆபிரகாமை ஐஸ்வர்யவாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை கூட நான் உங்ககிட்ட எடுக்க மாட்டேன். ஏன்னா நீ என்ன பணக்காரன் ஆக்கிட்டேன்னு சொல்லக்கூடாது, என் தெய்வம் தான் என்ன பணக்காரன் ஆக்கணும். ஆமென். ஆமா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அவர் அதோட வேதனை கூட்ட மாட்டார், இல்லையா? ஆமாங்க. இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு காரணமே 5 மணிக்கு மேல நானே தூங்க ஆசைப்படுறேன், அவர் தூங்க விட மாட்டார். ஆமென். இப்போலாம் கொஞ்சம் ப்ரொமோஷன் ஆகி போச்சு, நாடுகளும் ஆகி போட்டுருக்காரு. அலாரம் வச்சு தான் படுப்பேன், நான் ஏன் தான் நான் தான் அலாரத்தை ஆஃப் பண்ணுவேன். ஏன்? ஏன்? தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவனை கர்த்தர் இந்த உலகத்துக்கு முன்பாக நிற்க வைப்பார். ஆமென். ஆமா, நீ வெட்கப்பட்டு போக மாட்ட, ஆமென். நீ குற்றப்பட்டு போக மாட்ட, ஆமென். நீ கையிட்டு செய்யற காரியத்தை கர்த்தரே வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்காகவே யுத்தம் பண்ணுவார். ஆமென். எப்போ? எப்போ? தேவனுக்கு முன்பா நின்று ஜெபம் பண்றான், ஆண்டவரே இந்த மக்களை அழிப்பீங்களா ஆண்டவரே, அழிச்சிடாதீங்க சாமி, இல்லையா? காலமே எழுந்து உன் தேசத்துக்காய், உன்னுடைய இனத்துக்காய், இல்லையா, உன் தேசத்தை ஆளுகிற ராஜாக்களுக்காய் நீ ஜெபம் பண்ணி பாரு. கர்த்தர் உன் குடும்பத்தில், ஏன்னா பைபிள் சொல்லுது, உன் தேசத்தில் சமாதானம் இருந்தால் தான் உன் குடும்பத்தில் சமாதானம் வரும். உன் தேசத்தில் சமாதானம் இல்லை, உன் குடும்பத்துக்கு சமாதானம் வராது. என்னைக்கு தேசத்தில் சமாதானமோ அன்னைதான் உன் குடும்பத்தில் சமாதானம். அதனால காலமே எழுந்து தேசத்துக்காக ஜெபம் பண்ணு, ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணு, சபைக்காக ஜெபம் பண்ணு, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை ஜெபம் பண்ணு. அப்ப பாரு, கர்த்தர் மேல ரொம்ப பிரியப்படுவார். ஆமா சொல்லுங்களேன், சொல்ல பாருங்க. ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாம் நிற்கிறான், ஜெபம் பண்றான், அப்பா அழிச்சிடாதீங்கப்பா, அழிச்சிடாதீங்கப்பா, அழிச்சிடாதீங்க ஆண்டவரே, அழிச்சிடாதீங்க ஆண்டவரே, 10 பேர் இருந்தா கூட அழிச்சுவீங்க, அழிக்க மாட்டேன்பா. அப்போ தெய்வத்துக்கு முன்பாக இப்படி பரிந்து மன்றாடி செபிக்கிற மக்களை கர்த்தர் கவனிங்க. ஏன்? ஒரு வளர்ச்சி அப்படிதான் இருக்கணும் வாழ்க்கையில. உனக்காகவே ஜெபம் பண்ணக்கூடாது. என்னை ஆசீர்வதியும், புள்ளி ஆசீர்வதியும், பொன்னாடி ஆசீர்வதியும், என் பேரன் ஆசீர்வதியும், என் பேத்தி ஆசீர்வதியும், அப்புறம் எங்கெல்லாம் யார் ஆஸ்வதிக்கிறது? இப்படி சுயநல ஜெபம் பண்ணாத. யோபு தன் சிநேகிதா ஜெபித்தான், கர்த்தர் யோபின் சிறையை மாத்தினாரு, இல்லையா? ஆபிரகாம் மாதிரி, இல்லையா, அழிந்து போற ஆத்துமாக்களுக்கா நீ திறப்பில் நீ ஜெபம் பண்ணா கர்த்தர் உன் ஜெபத்தை உன் குடும்பத்து மேல தன் கிருபையை ஊற்ற ஆரம்பிப்பான். ஆமா, இதுதான் ஜெபத்தின் ரகசியம். நீ உனக்கா ஜெபம் பண்ண வேண்டாம். ஆபிரகாமுக்கு புள்ளியே இல்லை, ஆனா அந்த ராஜாவுக்கா ஜெபம் பண்றான். கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு அவங்க எல்லாருடைய கர்ப்பத்தையும் ஓபன் பண்ணார் ஆண்டவர். 17 ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாரா நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்கு வீட்டாரின் கற்பத்தை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவன் நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்போது தேவன்
அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரனையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினான். புரியுதா? இவங்களுக்கே பிள்ளை இல்லை. ஆனா யாருக்கு ஜெபம் பண்றாங்க? அபிமெலேக்கு வீட்டாருடைய கர்ப்பத்தெல்லாம் தேவன் திறக்கணும்னு அவன் ஜெபம் பண்றான். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அவங்க எல்லாருடைய கர்ப்பத்தையும் திறந்தாரு இல்லையா? இவன் வீட்டு கர்ப்பத்தையும் திறந்தாராம். கைத்தட்டி ஆண்டு மையப்படுத்து பார்க்கலாம். கை தட்டுங்க பார்க்கலாம். ஊராம் பிள்ளையை நீ ஊட்டி வளர்த்தினா தான் புள்ள அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்கத்து வீட்டு பிள்ளையை நீ ஊட்டி வளர்க்கணுமா? அவன் சண்டைக்கு வந்துடுவான். அப்படி என்ன அர்த்தம்னா, வெளி அடுத்த வீட்டு பொண்ணு வீட்டுக்கு மருமகளா வந்திருக்காள அவளுக்கு என்ன பண்ணுமா? உன் பிள்ளையுடைய பிள்ளையை வயிற்று தாங்கியிருக்காள அந்த பிள்ளையை ஊட்டி ஊட்டி வளர்க்கணுமா? அப்போ உன் பிள்ளை இது யார் பிள்ளை? உன் பிள்ளை தானாவே வளர்ந்துருமா? அப்போ ஊரா விட்டு பிள்ளையே நீ ஊட்டி வளர்த்தனா எந்த மாமியாரும் மருமகள் அப்படி ஊட்டி வளர்க்குது? ஏய் இன்னும் மசக்க இன்னும் சுற்றி படுத்துக்கிற ஏந்திரு பெருக்கு கொள்ளு போ வா போய் அந்த அம்மாட்ட இதை சொல்லு. ஊரா விட்டு பிள்ளையை ஊட்டி வளர்த்தா உன் பிள்ளை தானா வளருமா? ஆமா, ஸ்கேன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? சத்து மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. எங்க அம்மாலாம் எந்த ஸ்கேன் எடுத்தாங்க, எந்த சத்து மாத்திரை சாப்பிட்டாங்க? ஆமா, 12 பிள்ளை பெற்றாங்க. ஒன்றுத்துக்கு 52 ஸ்கேனு. ஏன்? புரியுதா உங்களுக்கெல்லாம்? ஜெபம் பண்ணுங்க. ஏங்க ஆபிரகாம் ஆஸ்வதிக்கிற ஆண்டவரே திறப்புல நிற்கிறான் பாருங்க. அதான் அவனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி. ஆமா ஆமா, 1 மணி நேரமாவது ஜாமக்கார ஜெபம் பண்ணு. அடிந்து போற மக்களுக்கெல்லாம் நீ ஜெபம் பண்ண ஆரம்பி. நம்முடைய தேசத்துடைய சூழ்நிலைகளை மாற முடியாது ஜெபம் பண்ணு. நம்ம தேசத்தில் நல்ல ஒரு சமாதானம் வரணும் ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. நம்ம தேசத்து ஜனங்களாம் ரட்சிக்கப்படணும் ஜெபம் பண்ணு. ஆமா சொல்லு. கடவுள் அவருடைய கண்ணை உங்க குடும்பத்து மேல திருப்ப வர ஆண்டவர் இல்லையா? சுயநலமான ஜெபத்தை பண்ணாத. ஒரு நாள் உனக்கா நீ ஜெபம் பண்ணாத இல்லையா? உனக்காக அவர் பார்த்துக்குவார். போ ஆண்டவரே எங்க தேசத்தை ஆசீர்வதியும், ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதியும் சொல்லி கேட்டா யார்ப்பா அந்த ஆளு? யாரோ தேசத்தை ஜெபம் பண்ற பாரு, ஃபோக்கஸ் பண்ணு. ஓ கேத்ரினா, சரி 2 கிஃப்ட் அள்ளி வீசிட்டு போ. சவுல் ஜெபிக்கிறான், பரலோகம் சொல்லுது இப்போ அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். பாக்குதா இல்லையா? பரலோகம் பாக்குதா இல்லையா? நீ ஜெபம் பண்ணதை பாக்குதா? அவனோட ஆஸ்வதிக்கல, என் வீட்லயும் வியாதி, என் வீட்லயும் கஷ்டம். ஏன் ஜெபம் பண்ணியா? ஆண்டு ஒழுங்கா தசமா கொடுத்தியா? கொடுக்க மாட்டேன். ஒரு கான்ஃபரன்ஸ், பெரிய கான்ஃபரன்ஸ், எல்லா நாட்டு பாஸ்டர்ஸும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இந்த சாப்பாடு டைமில் பேசுவாங்க, சார் எங்கே நான் இந்தியா, நீங்கள் நான் ஜப்பான், நீங்கள் நான் கொரியா, நீங்கள் நான் அமெரிக்கா. ரொம்ப சந்தோஷம். எப்படி உங்கள் சர்ச்சை மக்கள்லாம் எப்படி நல்லவங்களா? எப்படி உங்கள் சர்ச்சில் நல்லா வளர்ந்துருக்கான்? இல்லைப்பா அதே ஓலக்கோட்டா தான்ப்பா. ஏன் காணிக்கே வரலை? ஏன் நீ பேசுனீங்களா? பேச அது பாயிட்டு போட்டு போயின்னு இருக்குது. அப்போ ஒருத்தர் சொன்னாரான், ஒரு பாஸ் சொன்னாரான், சில பேர் காணிக்கை என் கையில் கொடுக்குறாங்க, சில பேர் டாக்டர்கிட்ட கொடுக்குறாங்க, சில பேர் வட்டிக்காட்டம் கொடுக்குறாங்க, சில பேர் அங்கே கொடுக்குறாங்க. எப்படியோ அந்த தசமாக என்ன பண்ணுது, போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துருது. நீ இங்கே கொடுக்கணும்னா அங்கே கொடுக்கணும், அங்கே கொடுக்கணும்னா அங்கே கொடுக்கணும். நான் நிறைய அனுபவிச்சு சொல்கிறேங்க, ஏன்னா அது தேவனுடைய கட்டளை. பரிசுத்தமானது எல்லாம் தேவனுக்கு சொந்தம். முதல் பிறப்பதெல்லாம் தேவனுக்கு சொந்தம். முதற் கனி அவனுக்கு சொந்தம் இல்லையா? பைபிளை போட்டிருக்கு 25 நினைக்கிறேன் இல்லையா? பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு லேவியராகமும் கடைசி வசனம், கடைசி அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. லேவியராகமும் கடைசி அதிகாரம், லேவியராகமும் 27.
கடைசி அதிகாரத்தில் ஆண்டு சொல்றாரு, வாசிக்கலாம். 30. தேசத்தின் நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும், நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. தசமபாகம் எல்லாம் யாருக்கு உரியது? ஹலோ ஹலோ, நீங்க நினைக்கிறீங்க பாஸ்டர் சாப்பிட்டு போயிடாருன்னு. கர்த்தருக்கு உரியது. என்ன கவனி. அப்போ கர்த்தருக்கு உரியதை நீ அபகரித்து கொண்டால் அது திருடு. ஆமா, 10 ரூபாவோ 10,000மோ அது அவருக்கு விடு. புரியுதா? நீ 10 ரூபாயில் உண்மையா இருந்தா ஆண்டு உனக்கு 10,000 ரூபாயில உன்னை என்ன பண்ணுவ? கனப்படுத்துவார். நீ 10,000 ரூபாயில் உண்மையா இருந்தா உனக்கு 1,00,000 ஆண்டு உன்னை கனப்படுத்துவார். அப்ப என்ன சொல்றாரு மேல 20, 29 நரஜீவன்களில் சாபத்தீடாக நியமிக்கப்பட்டவைகள் எல்லாம் மீட்கப்படாமல் கொலை செய்யப்பட கடவது. தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஒருவன் தன் தசமபாகத்திலே எவ்வளவாவது மீட்டுக்கொள்ள மனதாய் இருந்தானால் அதனுடன் 5இல் 1 பங்கு கூட்டிக் கொடுக்க கடவன். நீ அதை திருட ஆரம்பிச்சா அடுத்த மாதம் சேர்த்து கொடுத்துடணும். 1 பங்கு சேர்த்து கொடுக்கணுமா? அப்ப தசமபாகம் யாருடையது? கர்த்தருக்கு பரிசுத்தமானது. நீ நம்பரையோ நம்பரையோ பைபிள் வசனம் ஒண்ணுதான். ஏன் நாங்க தைரியமா தசமம் கொடுன்னு ஏன் கேட்கிறோம்? கர்த்தருக்கு அது பரிசுத்தமானது. ஆமென். அதுல நீங்க என்ன பண்ண, கை வச்சிடக்கூடாது. காணிக்கை உங்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய விதை அது இல்லையா? உனக்கு இந்த வாரம் ஃபுல்லா செய்யற எல்லா நன்மைகளிலும் நீங்க என்ன பண்ண, ஆண்டவருக்கு காணிக்கைகளை கொடுக்கணும். தசம பாகத்தையும் கொடுக்கணும், காணிக்கையும் கொடுக்கணும், பொருத்தனையும் செய்து கொடுக்கணும் இல்லையா? ஸ்தோத்திரம். உனக்கு என்னெல்லாம் தெய்வம் செய்யறாரோ அதை எல்லாவற்றையும் நீ தேவனுக்கு உண்மையா இருந்துடணும். சந்தோஷப்படுவார். நீ கேட்பீங்க, தசமாவும் கொடுக்கணும், காணிக்கையும் கொடுக்கணும், ஸ்தோத்திர காணிக்கை கொடுக்கணும். ஏன் உங்களை இல்லை அவர் சொல்றது, அவர் கொடுத்தாரு அதை நீ கொடுக்குற. ஆமா, என்ன பைபிள் போட்டிருக்கு, உங்களுக்கு சம்பாதிக்கிறது பலனை கொடுக்கிறவரே அவர் தானப்பா இல்லையா? ஸ்தோத்திரம். சில பேர் சொன்னாங்க, பிபிஎஸ்க்கு லீவ் போட முடியாது பாஸ்டர், ரொம்ப டைட்டாக வேலை வாங்குறாங்க. சரிப்பா, ஒரு 3 நாள் பிடுங்கிச்சுன்னு வச்சு என்ன பண்ணுவேன்? 3 நாள் பிடுங்குது, என்ன பண்ணுவேன்? அப்போ வேலைக்கு போவியா இல்லையா? போவியா? வீட்டில் கிடப்பல அனுபவிச்சுட்டு வந்துருக்கு. எல்லாமே அனுபவம் தான். ஏன்னா முதலாவது தேவ ராஜ்யம் தான். புரியுதா? ஆமா, கர்த்தருக்கா 3 நாள் லீவ் பண்ணா போட்டுடு, அதை சேர்த்து கொடுத்துருவாரு. பாப்பா, எனக்கா இவ்வளோ வைராக்கியமா செய்தப்பா, இது எனக்கா இவ்வளோ வைராக்கியமா செய்தப்பா. அப்போ நம்ம இவங்களுக்கு என்ன பண்ணணும்? செய்யணும். அதை விட்டுட்டு கர்த்தருக்கு 3 நாளாக லீவ் போட முடியாது பாஸ்டர், 1 நாள் லீவ் போட்டுமா? தேவையில்லை, போயிடு, வேலைக்கு போயிடு. 1 வாரம் 2 வாரம் பிச்சு கட்டி அடிக்குது, என்ன பண்ணுவேன்? அது என்ன லீவ்? அது லாஸ் ஆஃப் பே. அந்த லாஸ் ஆஃப் பே வரது மாதிரி நீ என்ன பண்ணு? உன்னை விட்டு கொடு இல்லையா? 1 நாள் லீவ் போட்டு வந்து ஜோம் பண்ணக்கூடாதா? 1 நாள் லீவ் போட்டு வந்து ஆண்டு வேலை செய்யக்கூடாதா? 1 நாள் லீவ் போட்டு வந்து ஆண்டு ஊழியம் செய்யக்கூடாதா? ஆமா ஆமா, நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டுங்க. சண்டே சர்ச்சுக்கு லீவ் கிடையாதுன்னு சொன்னாரு, போடா நீ வேணாம் வேலை வேணாம் போடான்ட்டு. வாட்ச்மேன் வேலை தான். அன்னைக்கு வேலை இல்லாமல் வேலை கொடுத்தானே அவன். வேலை கொடுத்துட்டு இல்லை சண்டே நீங்கள் என்ன பண்ணோம், உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை தான் உங்களுக்கு லீவுன்னு. சார் நான் சர்ச்சுக்கு போனேன் சார், சண்டேனா சர்ச்சுக்கு போனோம், எங்கள் பாஸ் என்னை எதிர்பார்த்துருப்பாரு, நான் தான் போய் பெருக்கணும், நான் தான் போய் பாய் போடணும், நான் தான் தண்ணி வஞ்சி வைக்கணும். அதெல்லாம் கிடையாது, போடா இவங்க வேலை வேணாம், எழுதி கொடுத்துரு. என்ன சார் எழுதி கொடுத்துட்டீங்க, சாப்பாடு என்ன சாப்பாடு? அவர் பார்த்து பாயா, அவரே கூப்பிட்டு சரி சரி நீ சண்டே லீவ். இதெல்லாம் ஆண்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. இவன் உன் வைராக்கியத்தை பார்ப்பாரு. சண்டே தானே பாஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரு. நம்ம கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடலாம், நம்ம மாமான மச்சனை சந்தோஷப்படுத்திட்டு வந்துடலாம், நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துடலாம் இல்லையா? தோத்திரம் ஊருக்கோட போய் சேர வேண்டியதான். ஸோ எதுக்கு சொல்றேன்னா, ஜெபி, தன்னலமா இருக்காத, சுயநலமா இருக்காத.
காலமே எழுந்து தேவன் முன்பாய் நின்னுடு. ஆமென். அப்ப பாரு, உன் குடும்பத்து மேல கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். உனக்கு ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் தேவனுடைய நாமத்தில் உண்டாக ஆரம்பித்து விடும். ஏன்னா அவர் பொய் சொல்ல மாட்டார். தாழ்மைக்கும் கர்த்தர் பயப்படுற பயத்துக்கும் வரும் பலன் சொல்லிட்டார் அவரு. அப்ப பலன் கொடுக்கிற தெய்வம் இல்லையா? ஆமா, அவர் உன்ட்ட அந்த பலனை எதிர்பார்ப்பார் ஆண்டவர். அவர் நம்ம ஏமாத்திடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. அதுதான் அவர் பேர் ஊழியக்காரனாகி. அவர் எந்த ஊழியம்? இந்த ஊழியம் தான் செஞ்சார். ஊழியக்காரனாகி ஆபிரகாம் போட்டிருக்கு பைபிள். என் ஊழியக்காரனாகி ஆபிரகாமுக்கு நான் ஒன்னுத்தையும் மறைக்க மாட்டேன்னு சொல்றார் ஆண்டவர். என்ன பாருங்க, அவர் மேல ஆண்டு அவ்வளவு பிரியம் பாருங்க. ஆபிரகாம் சொல்லாம நான் எதையும் செய்ய மாட்டேன்றார் ஆண்டவர். சோதோம் குமாரம் அழிக்கினா கூட ஆபிரகாம் சொல்லிட்டு போய் அடி பண்றார் ஆண்டவர். காரணம், இவன் திறப்பிலே நிற்கிறவன், இவன் தெய்வத்துக்கு முன்பாக நிற்கிறவன், தேவனுடைய இருதயத்தை அறிந்து ஜெபிக்கிறவன், தேவனுடைய பாரத்தை உணர்ந்து ஜெபிக்கிறவன். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று தெய்வத்தை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனுஷன். அதனால அவனை சொல்றாரு, என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம், என்னுடைய தலைவனாகிய ஆபிரகாம், என் ஆண்டவனாகிய ஆபிரகாம். ஹல்லேலூயா. அப்போ நான் ஏன் சொல்றேன்னா, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து கர்த்தர் உங்களை சீமானா மாத்திடலாம். 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவன் வேலைக்காரன் சொல்றான், கர்த்தர் என் எஜமானை ஆசீர்வதித்திருக்கிறார், சகல காரியத்திலும் ஆசீர்வதித்திருக்கிறார். 24:1. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் கைதட்டு பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்கணும். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். ஆனா அவனுடைய ஆசீர்வாத தேவன் குறை வைக்கல. அந்த ஆண்டவர் தான் உன்னை பார்த்து சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் உன்னுடைய தேவனாய் இருக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும்? இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர ஆரம்பிக்க வேண்டும். புரியுதா? புரியுதா? ஒரே மனுஷன் தான், ஆனா உண்மையுள்ளவனா இருந்தான், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனா இருந்தான், தேவனுக்கு பயப்படுகிறவனா இருந்தான் இல்லையா? தேவனுடைய ஆண்டவனா இருந்தான், ஊழியக்காரனா இருந்தான், தேவனுக்கு முன்பாக நிற்கிறவனா இருந்தான், தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருந்தான். இவ்வளோ குணாதிசயங்கள் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இருந்துட்டான், அவனை ஆண்டு சும்மா விட்டு வராங்க, அவனை சகல காரியத்திலும் ஆசீர்வதிப்பான். ஆமென். இந்த மாசத்துல உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல பலன் உண்டா. நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல பைபிள் வாசிங்க இல்லையா? ஒவ்வொரு வாரம் தேவனுடைய ஆலயத்துக்கு வாங்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்க இல்லையா? தேவனுக்கு பிரியமாய் வாழுங்க இல்லையா? ஸ்தோத்திரம். நீங்க வேலை செய்யற இடத்துல தேவனுக்கு சாட்சியாய் நில்லுங்கள். அப்ப பாருங்க, ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தை நிரப்ப ஆரம்பிக்கும். ஏன்னா அவர் பட்சபாதம் இல்லாத ஒரு தெய்வம். ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்தவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் அவர் ஆசீர்வதிப்பார். நம்மள எழுந்து நிற்கலாம், ஜெபம் பண்ணலாம். கேளு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா. ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதிங்களே, என்னையும் சகல காரியத்திலும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நானும் இனிமேல் உண்மையாக நடக்கிற ஆண்டவரே, உத்தமமாக நடக்கிற ஆண்டவரே, நீதிமானா இருக்கிற ஆண்டவரே, சாட்சியா இருக்கிற ஆண்டவரே. ஆபிரகாமை போல ஊழியக்காரனா இருக்கிறப்பா, ஆபிரகாமை போல உமக்கு முன்பாய் நிற்கிறவனா இருக்கிறப்பா, ஆபிரகாமை போல கீழ்ப்படுகிறப்பா, ஆபிரகாமை போல பயப்படுற ஆண்டவரே, ஆபிரகாமை போல இல்லையா? ஆமா, பல காரியங்கள் பன்முகத்தன்மை உண்டு. உங்களால ஒன்று தான் ஒன்று இருக்காது. உங்களுக்கு பாருங்க, எல்லாமே சேர்ந்துருக்கு பாருங்க. ஒரு 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 முழு மனுஷன், பூர்ணமான மனுஷன். அதனால தான் பாருங்க, அவனை நம்பி ஆண்டவர் நன்மைகளை, கிருபைகளை, ஐஸ்வர்யங்களை, ஆசீர்வாதங்களை சீமானா மாறிட்டானா. பிரின்ஸ் ஆஃப் ஆபிரகாம். கை உயர்த்து, ஏசப்பா என்னையும் அப்படி ஆசீர்வதிங்க, என்னுடைய குணாதிசயங்களும் மாறணும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியும் பெருகணும் ஆண்டவரே.
நான் இனி குழந்தையா இருக்கக்கூடாது ஆண்டவரே, ஒரு சாதாரண விசுவாசியா இருக்கக்கூடாது, நான் ஒரு நல்ல ஆபரணம் போல இல்லை, நான் ஒரு நல்ல ஊழியக்காரனா, ஒரு கேர்சல் லீடரா, அல்லது ஒரு 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 பராமரிப்பு குழு தலைவரா, அல்லது ஒரு ஒரு அசிஸ்டன்ட் லீடரா, பாஸ்டரா, இல்லையா, ஏதாவது நான் வளரணும் ஆண்டவரை சொல்லி கேளு. வாய் திறந்து கேளுங்க. அப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க, அப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியான இந்த மத்தியான வேலைக்கு ஜெபம் பண்றப்பா, இந்த மத்தியான வேலையில கூட ஆண்டவரே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் அல்லது ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை நாங்கள் பார்க்கோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவனை அழைக்கும் போதே இருதயத்திலே உண்மை உள்ளவனாய் கண்டீர். மாத்திரமல்ல, அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொன்னீர். அவனுடைய கீழ்ப்படுதலை கண்டீர் ஆண்டவரே. அவன் தேவன் முன்பாய் நிற்கிறதை நீ அறிந்தீர். சிநேகிதனே என்று அழைத்தீர். ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் என்று சொன்னீர் ஆண்டவரே. நாங்களும் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் வளர்ந்த ஆண்டவரே, ஆபிரகாமை போல ஆண்டவரே, அவருடைய இம்மையிலும் மறுமையிலும் ஆண்டவரே ஆண்டவரே பெயர் பெற்றவர்களாய் இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு மக்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இரக்கத்தினாலும் கிருபையினாலும் முடிச்சுட்டும், நன்மையினாலும் வாயை திருப்தியாக்கும். நல்ல சுகபல ஜீவன் ஆரோக்கியம் தீர்க்காயுசு உண்டாகட்டும். குடும்பத்திலே சமாதானம் சந்தோஷம் சுகம் ஆரோக்கியம் உண்டாகட்டும். அலங்கத்திலே சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த குடும்பங்களுக்கு விரோதமாய் சத்துரு செய்கிற சகல சதி திட்டங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து விலகி போ என்று கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பங்களில் தேவ நாமம் மகிமைப்படணும் ஆண்டவரே. ஏசப்பா, ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிப்பதை பார்த்து புறஜாதிகள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆமா ஆமா ஆண்டவரே, நீ உதவி செய்வீராக. இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் என்பதை இந்த பூலோகத்தால் எல்லாம் காணும்படியாய் இந்த அருமையான பிள்ளைகள் குடும்பங்கள் தொழில் வியாபாரங்களை ஆசீர்வதியும். உங்களுடைய ரத்தத்துக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவனுடைய உள்ளத்திலே உண்மையாய் இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. தடைகள் எல்லாம் மாறட்டும். தேவ கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து நீரே மகிமையான காரியம் செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் எப்போதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மை காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஹல்லேலூயா. ஒரு வாழ்த்திக் கொள்ளுங்கள்.